ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா ஒரு சினிமா தியேட்டரு, அதுல போஸ்டர் அடிச்சு ஒட்டாம ரகசியமா ஒரு காலை காட்சி. அக்கம் பக்கத்துல யாராவது பாத்துட்டா குடும்பத்துக்கே அசிங்கம்னு தலையில துண்டு போட்டுக்கிட்டு தான் தியேட்டருக்குள்ளே போவாங்க. இடைவேளையில லைட் எரியும் போது தெரிஞ்சவங்க முகம் தெரிஞ்சிட்டா அவமானத்துல கூனி குறுகி போயிடுவாங்க. இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த அந்த அசிங்க கருமாந்திரத்தை தான் இப்ப பிட்டு படம்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. தேடி போக தேவையில்லை, தலையில துண்டும் தேவையில்லை, வீட்டுக்குள்ளே வருதுங்க பிக் பாஸ். குடும்பத்தோட உட்காந்து இந்த கொமட்டல ரசிங்க 100 நாள் நாங்க கொடுக்கிற ஒரு விருந்துன்னு சொல்றாரு விஜய். இருட்டு வெளிச்சம் பத்தி எல்லாம் எஃப்ஜேக்கு கவலை இல்ல, அக்கம் பக்கம் ஆள் இருக்காங்கன்னு கமருதீன் பாக்குறதே இல்ல. பணம் வேணும் புகழ் வேணும்னு உள்ள வந்த பொண்ணுங்க எல்லாம் கட்டாயம் பேரை கெடுத்துக்கிட்டு தான் வெளியில போவாங்க போல. ஆடை போட்டு அரை நிர்வாணமா நிக்கிற அரோரா, உதட்ட மீட்டும் போதும் ஒண்ணு சொல்லாத வியன்னா, எழுத்த கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தாலும் கண்ண மூடி ரசிக்கிற கனி, பட்டு பட்டுன்னு பேசுதே, பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லுதேன்னு பாரு மேல கூட ஒரு மரியாதை இருந்தது. அமிர்தனோட சேர்ந்து இது அடிக்கிற கூத்த பார்த்தா இப்ப இந்த கருமத்துக்கு இது வெளியில போனாலே தேவலான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பார்வையாளரா வந்த பெண்மணியே போட்டு கடிக்கிறாங்க விஜய் சேதுபதிய. அதை கேட்டு நீங்க நடிக்கிற சினிமாவாவது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், பேரை கெடுக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழிமுறையும் இருக்கு. யாரோ செலக்ட் பண்ணி அனுப்பின இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்க ஏன் சாட்சியா நிக்கிறீங்க? உங்க மேல அவ்வளவு விமர்சனங்கள் வருது, அத்தனையும் நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அந்த பெண்மணி. இந்த மனுஷனும் எல்லா அசிங்கத்துக்கும் தயாராகி தான் உள்ள வந்தார் போல. ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு அடிச்சு விட்டாரே பார்க்கணும். காதலர் தினத்தன்னைக்கு காதலனும் காதலையும் ஒன்னா உட்காந்து பேசும்போதே ஓடி வந்து தடியால் அடிக்குது ஒரு கூட்டம். பார்க்ல பீச்ல மரத்துக்கு பின்னாலன்னு மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்றவங்களுக்கே மாரல் போலீஸ் பண்றவங்க இப்படி லட்சக்கணக்கான ஜனங்க பாக்குற வீட்டுக்குள்ளேயே வந்து எச்சிலையும் குப்பையும் போடுறவங்கள எதுவும் பண்ணாம வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் அரசியல். கொலை பண்ணன விட கொலைக்கு தூண்டுறான் பாருங்க, அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. விஜய் சார் கமருதீனை பார்த்து பெண் ரசிகர்கள் உங்களுக்கு அதிகமா ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும், எஃப்ஜேவை பார்த்து நீங்க சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும், இந்த துப்பு கட்ட வேலைக்கு தூபம் போடுறீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு இந்த சொசைட்டி கட்டாயம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும்.